Hi, hello, welcome back to our channel, LabChamps Master Guide. இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா நேத்தை மார்க்கெட்டுக்கு நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, நாம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25,906 அங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. நாம நேத்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 900க்கு கீழே இருக்கிற வரையும் 25,900க்கு கீழே இருக்கிற வரையும் கீழே போக வாய்ப்பு. நமக்கு முந்தா நாள்ல இருந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நாம கொடுத்திருந்த S1 அந்த ஏரியாவே ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்டா மாறிடுச்சு. அந்த S1 தாண்டி பெருசா கீழே போகல, சும்மா ஒரு விக்கு மட்டும் வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அங்க எடுத்தவங்க நேரா பாத்தீங்கன்னா 900க்கு மேல வந்தாச்சு. 900க்கு மேல வந்துட்டாவே மேல போகதான் வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். கூடவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அப்படின்றது பக்கத்திலே இருக்கு. இருந்தாலும் அது ஒரு சின்ன பேரிகேட், அது ஒரு சாதாரண இடமா தான் இருக்கும், ஈஸியா பிரேக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே மாதிரி தான் 900க்கு மேல வந்தாச்சு. 900க்கு மேல வந்தாச்சு, ஓப்பன் அபோவ் வந்தாச்சு, ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி மேல வந்தாச்சு. ஒரு சின்ன ஸ்விங், ப்ரீவியஸ் டே ஹை பக்கத்துல ஒரு சப்போர்ட். எக்ஸாக்டா எங்க போய் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, நாம கொடுத்திருந்த அந்த R1. ஸோ நம்மளோட R1க்கும் S1க்கும் நடுவுலே எக்ஸாக்டா மார்க்கெட் நேத்து நகர்ந்துருச்சு. அங்க R1ல ரிஜெக்ட் ஆனவனும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் அங்க வந்து சப்போர்ட், திரும்ப ப்ரீவியஸ் டே ஹைல திரும்ப ரிஜெக்ஷன், க்ளோசிங் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் பக்கத்திலே அங்கேயே வந்து முடிச்சிட்டாங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நாம க்ளோசிங் பிரைஸ் NSCல கொடுக்குற செட்டில்மெண்ட் பிரைஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் கொடுக்குற அந்த செட்டில்மெண்ட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எடுக்கிறோம். அதை தாண்டி எந்த ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோ இல்ல டேட்டாஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நாம டைரக்டாவே ஸ்ட்ரைக்குங்கள்ல இருக்க க்ளோசிங் பிரைஸ் அதை மட்டுமே பேஸ் பண்ணி அதுல சில லாஜிக்ஸை வச்சு நாம இந்த பிரைஸ் எடுக்கிறோம். நாம இந்த பிரைஸை தாண்டி நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நாம கொடுக்குற இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம ப்ரீமியம் சப்போர்ட் எந்தெந்த இடத்துல சொல்றோம், அது என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றது முக்கியம் அப்படின்றதும் தெரியும். சரி, ஓகே. இது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,050, 25,974, 25,823, 25,749. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸை எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 25,850 இதுக்கு கீழே இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப்சைட் தொடர்ந்து போகணும் அப்படின்னா 26,000 தான். 26,000 அப்படின்றது நமக்கு ப்ரீவியஸ் டே ஹையாவும் இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற வரையும் ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நம்மளோட ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா ரீச் பண்றதுக்கு இந்த ஹைல இருந்து ஒரு 250 பாயிண்ட் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ அது ஒரு நாள்ல ரீச்சபிளான ஏரியா தான். ரீச் ஆகுதா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இந்த 850க்கு கீழே இருக்கா இல்ல மேல இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்க. நேத்து நாம கொடுத்திருந்த லெவல்ஸ் எக்ஸாக்டா அந்த S1ல இருந்து R1 அது வரையுமே மூவ் ஆயிருந்தாலும் இன்னைக்கும் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு 100% அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நேத்து நாம கரெக்டான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்றது தான் மீனிங். மார்க்கெட் கரெக்டா அந்த லெவல்ல ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா நாம ஸ்ட்ரைக்கிங்ல கரெக்டா சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி இன்னைக்கும் நாம கரெக்டான ஸ்ட்ரைக்கிங்ல சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் அந்த லெவல்ல கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனா அந்த ஸ்ட்ரைக்கை நாம எப்பவுமே ஒரே லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நாம எடுப்போம். அந்த லாஜிக் உள்ள மார்க்கெட் அன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் அந்தந்த லெவல்ஸ் அன்னைக்கு வேலை செய்யறதும் வேலை செய்யாது.
இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது தான் முக்கியம். ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா தான் மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லை அப்படின்னா இங்க இருக்க இந்த 850க்கும் 26,000க்கும் இதுக்கு நடுவுல இருக்க இந்த 150 பாயிண்ட்லயே மார்க்கெட்டை ஒரு சைட்வேஸ்குள்ள நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா 150 பாயிண்ட் இருக்கிற இடத்துல பை செல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனா எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத நீங்க கரெக்டா தேர்ந்தெடுக்கணும். நேத்து பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் டிகே அப்படின்றது நடக்கவே இல்லை. முதல் நாளோட க்ளோசிங் பிரைஸ்ல ஏடிஎம்மோட ஆவரேஜ் பிரைஸ் 131 ரூபா பக்கத்துல இருக்குது. நேத்தைய க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 135 இருக்கு. இப்போ நமக்கு ஓப்பனிங்ல 135 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது ஓப்பனிங் பண்ணும்போது ஓவர் நைட் டிகே அப்படின்றது நடந்தது அப்படின்னா பிரீமியம் குறைவா இருக்க வாய்ப்பு. ஆனா அந்த டிகேவே நடக்கல அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு வாலட்டைலான மூவ்மெண்ட் அப்படின்றது வரும். ஏன்னா இந்த மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். செல்லரோட மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸோட பிரீமியம் அப்படின்றது டிகே ஆகிட்டே இருக்கணும். இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகுறதே இங்க இருக்க டைம் வேல்யூவை ஜீரோ பண்றதுக்கு தான். அந்த டைம் வேல்யூ ஜீரோ பண்றது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ஒரே இடத்துல ஈவன் ஆவாங்க. அந்த ரெண்டு பேரும் ஈவன் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ரன் ஆகுது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த மாதிரியான முடிவுகளை நாம எடுக்கணும், ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாலும் அதுல இருந்து எப்படி நாம வெளியே வரணும், அடுத்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இந்த டிகே நடக்குதா இல்லையா அப்படின்றத பாருங்க. அந்த டிகேவை நீங்க லைவ் மார்க்கெட்ல எந்த காலும் புட்டும் சேம் ஸ்ட்ரைக்ல ஒரே ஸ்ட்ரைக்ல எந்த காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் எல்டிபில டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கோ அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். உங்களுக்கு எப்பயுமே ஸ்பாட் இருக்கிற இடம் எல்லாம் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது கிடையாது. அது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கணும் மற்ற ஸ்ட்ரைக்கை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த ஸ்ட்ரைக்ல இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் காலையும் பொட்டையும் எல்டிபி ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணீங்கன்னா வர்றதுதான் ஆவரேஜ் பிரைஸ். அந்த ஆவரேஜ் பிரைஸ் 135 பாயிண்ட்டுக்கும் அதிகமா இருக்கா இல்ல குறையுதா அப்படின்றத பாருங்க. குறைஞ்சது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் செல்லருக்கு ஃபேவரா இருக்க போகுது. செல்லருக்கு ஃபேவரா இருக்க போகுது அப்படின்னாவே மெதுவா ஒரு டைரக்ஷனை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பா மாறும். ஆனா இந்த பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சடனா மேல போறதும் சடனா கீழே வர்றதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நேத்து பாத்தீங்க அப்படின்னா காலையில ஓப்பனிங்ல நல்ல ஒரு பெரிய ரெட் கேண்டில், நல்ல பெரிய ஒரு லாங் விக்கா ரெண்டாவது கேண்டில் போயிருக்கு. ஆனா அதே விக்ல மேல வந்தவன் திரும்ப அந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை. நல்லாவே மேல போயிட்டு வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு ஹையை செட் பண்ணி நாம கொடுத்திருந்த R1ல ரிஜெக்ஷன் ஆனவன் வேகமா ஒரு ஃபால். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா பிரீமியம் டிகே ஆகல அப்படின்ற இடத்துல தான் நடக்கும். இதெல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ற இடத்துல உங்களால கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை.